சன் டிவியோட சாம்ராஜ்யத்துக்கு இப்போ ஒரு பெரிய ஆபத்து வந்திருக்கு. இத சமாளிக்க சன் டிவி கையில் எடுத்திருக்கிற அந்த பிரம்மாண்டமான ஆயுதம் என்ன தெரியுமா? விஜய் டிவியோட நாகினி 7 சீரியலை ஓரங்கட்ட சன் டிவி இப்போ ஒரு பயங்கரமான ஸ்கெட்ச் போட்டாங்க. அந்த சீக்ரெட் ப்ராஜெக்ட் பத்தின முழு விவரத்தையும் தான் நாம இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இடையில ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நாம பார்க்க போறது தமிழ் சின்னத்திரை உலகத்துல நடக்க போற ஒரு மிகப்பெரிய போர் பத்தி தான். ஒரு பக்கம் சன் டிவி, இன்னொரு பக்கம் விஜய் டிவி. இந்த 2 சேனலுக்கும் இடையில எப்பவுமே டிஆர்பி ரேட்டிங்ல பயங்கரமான போட்டி நடக்கும். இதுவரைக்கும் சன் டிவி தான் ராஜான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ விஜய் டிவி நாகினி சீசன் 7 மூலமா ஒரு பெரிய அடியை கொடுக்க ரெடி ஆயிட்டாங்க. நாகினி சீரியலுக்குன்னு தமிழ்நாட்டுல எவ்வளோ பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த சீரியல் ஆரம்பிச்சா போதும், மத்த எல்லா சேனலோட ரேட்டிங்கும் அப்படியே டவுன் ஆயிடும். இத முன்கூட்டியே கணிச்ச சன் டிவி இப்போ அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு மெகா ஹிட் ஹிந்தி சீரியலை டப்பிங் பண்ணி கொண்டு வர போறாங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும், சமீப காலமா சன் டிவியில சோனி தொலைக்காட்சியோட மெகா ஹிட் சீரியல்களை தான் டப்பிங் பண்ணி போடுறாங்க. உதாரணமா ராமாயணம் முடிஞ்ச கையோட அங்க ஹிட் அடிச்ச ஹனுமான் தொடரை கொண்டு வந்தாங்க. அந்த ஹனுமான் சீரியல் சன் டிவியில எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அதை தொடர்ந்து இப்ப அவங்க குறி வச்சிருக்கிறது கணேஷ் கார்த்திகேயா அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான மித்தாலஜி தொடர்தான். இந்த சீரியல் ஹிந்தியில சோனி டிவியில ஏற்கனவே 130 எபிசோடுகளை கடந்து ரொம்பவே வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்கு. இதோட மேக்கிங், விஎஃப்எக்ஸ், கிராஃபிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஹாலிவுட் லெவல்ல இருக்கும். முக்கியமா விநாயகர் மற்றும் கார்த்திகேயரோட அந்த புராண கதைகளை ரொம்பவே புதுமையா எடுத்திருக்காங்க. இது சன் டிவியோட மார்னிங் ஸ்லாட் இல்லனா ஈவினிங் பிரைம் டைம்ல வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. ஆனா இங்க தான் ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. விஜய் டிவில வர்ற நாகினி 7 அப்படிங்கிறது ஒரு ஹாரர் த்ரில்லர் கலந்த சீரியல். அதுக்கு போட்டியா வெறும் புராண கதையை மட்டும் போட்டா போதுமா அப்படின்னு சன் டிவி டீம் இப்போ யோசிக்கிறாங்களாம். ஒருவேளை கணேஷ் கார்த்திகேயா சீரியலோட சேர்த்து வேற ஏதாவது ஒரு பயங்கரமான ஹாரர் த்ரில்லர் கதையை சன் டிவி கையில் எடுப்பாங்களா, இல்லனா ஏற்கனவே ஹிட் அடிச்ச நந்தினி மாதிரியான சீரியலோட அடுத்த பார்ட்ட பிளான் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. ஆனா நமக்கு கிடைச்ச தகவல் படி சன் டிவி இப்போதைக்கு கணேஷ் கார்த்திகேயா சீரியலோட டப்பிங் வேலைகளை ரொம்ப சைலண்டா ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா விஜய் டிவியோட நாகினி வர்ற அதே டைம்ல இதையும் இறக்குனாதான் ஆடியன்ஸை தக்க வைக்க முடியும்னு அவங்க நம்புறாங்க. 130 எபிசோடு ஏற்கனவே அங்க முடிஞ்சிட்டதால இங்க டெய்லி போடுறதுக்கு அவங்களுக்கு கண்டென்ட் பிரச்சனையும் இருக்காது. சோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் டிவியோட நாகினி 7 வந்தா பாப்பீங்களா, இல்ல சன் டிவில வரப்போற விநாயகர் கார்த்திகேயா புராண தொடருக்காக வெயிட் பண்றீங்களா? இந்த 2ல எது டிஆர்பில ஜெயிக்கும்னு உங்களுக்கு தோணுது? உங்களோட ஃபேவரட் சீரியல் எதுங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தட்டி வைங்க. அப்பதான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களை தேடி வரும். அடுத்த ஒரு சூப்பரான அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.